அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் மற்றும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸும் சரி டெஸ்ட்டும் சரி ரெகுலராக நடக்குங்க, அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் முடித்தாச்சு, இந்திய அரசியலமைப்பின் பின்னணி வரலாறு. இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம எழுத போகிறோம். கொஷின் பேப்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளாஸை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி நல்லா தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஒரு லைக் போட்டுட்டு வாங்க. இந்திய அரசியலமைப்பின் பின்னணி வரலாறு இந்த டாப்பிக்கிலிருந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஒரு 25 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ மூலம் டெஸ்ட்டை கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு கொஷின் படிச்சுட்டு ஒரு 5 செகண்ட் கேப் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியாவில் நீலக்கடல் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? இந்தியாவில் நீலக்கடல் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர். ஆன்சர் சொல்லட்டுமா? ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த முதல் நாடு வந்து போர்ச்சுகீசிய நாடு. அதில் வாஸ்கோட காமா தான் முதல்ல வருவார். அவர் வந்து கேரளாவில் கோழிக்கோடு, தற்போது கோழிக்கோடு என்ற இடம், அந்த சமயத்தில் அதற்கு பெயர் கலிக்கட், அந்த இடத்துக்கு தான் வாஸ்கோட காமா முதலாக வருவார். அவரை வரவேற்ற மன்னன் வந்து சாமரன் என்ற மன்னர் வரவேற்பார். இரண்டாவதாக வரக்கூடிய நபர் தான் இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் பின்பற்றிய கொள்கை தான் நீலக்கடல் கொள்கை. அதாவது அப்படின்னா என்னென்னா, இந்திய பெருங்கடலில் போர்ச்சுகீசியர்கள் தாண்டி இன்னும் ஒரு சில நாடுகள் வணிகம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வணிகத்தை கைப்பற்றுவதற்காக தான் இவர் அனுப்பப்படுகிறார். இந்திய பெருங்கடலில் நடக்கக்கூடிய பிற நாட்டோட வணிகத்தை கைப்பற்றக்கூடிய கொள்கை தான் நீலக்கடல் கொள்கை. ஓகேங்களா? ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இரண்டாவது கேள்வி, கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி நிறுவப்பட்டது? கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி நிறுவப்பட்டது? 1773 ஒழுங்குமுறை சட்டம். ஆப்ஷன் பி, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நிறுவப்படும். ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள் என்று கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் 1973 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நியமிக்கப்படும். ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள். சரி, முதல் தலைமை நீதிபதியோட பெயர் என்ன? முதல் தலைமை நீதிபதியோட பெயர் நீதிபதி எலிஜா இம்பி தான் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார். அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, காரன்வாலிஸ் பிரபு 1786 முன்வைத்த நிபந்தனைகள் யாவை? படிக்கிற பாருங்க. 1, சிறப்பு சூழல்களில் ஆலோசனை குழுவின் முடிவை நிராகரிக்கும் அதிகாரம். 2, கவர்னர் ஜெனரல் மற்றும் தலைமை தளபதி பதவிகள் ஒன்றிணைப்பு. ஆன்சர் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரி, கொஷின் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுமா? இரண்டுமே சரிதான். காரன்வாலிஸ் பிரபுவை இந்தியாவுக்கு அனுப்ப சொல்ல அவர் வந்து 2 நிபந்தனைகள் முன்வைப்பார். ஆலோசனை குழுவு ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவில் இவருக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை நிராகரித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் கேட்பார். இதுதான் முதல். சிறப்பு சூழல்களில் ஆலோசனை குழுவின் முடிவை நிராகரிக்கும் அதிகாரம். அந்த குழு முடிவெடுத்ததை இவர் நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்தாங்க. தனிப்பட்ட முறையில் இவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே போல் கவர்னர் ஜெனரல் மற்றும் தலைமை தளபதி பதவிகள் ஒன்றிணைப்பு. இந்த 2 பதவிக்கான அதிகாரமும் இவர் கையில் தான் இருக்கும். இந்த 2 பதவியும் ஒன்றிணைச்சு அதை ஒரே ஆளை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. அப்போ இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. நான்காவது கேள்வி, வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரல் என்று நியமிக்கப்பட்ட முதல் நபர் யார்? வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரல் என்று நியமிக்கப்பட்ட முதல் நபர். ஆன்சர் ஆப்ஷன் பி, லார்ட் வாரன் ஹாஸ்டிங் தான் வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரலாக நியமிக்கப்படுவார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி
வணிகம் மேற்கொள்ள 1600 இந்தியாவுக்கு வருது. அப்படி வர சொல்ல நிர்வாகத்தையும் சேர்த்து கைப்பற்றுறாங்க. இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க, ஆனால் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணல. பலவிதமான ஊழல்களும் நிர்வாக சீர்கேடும் ஏற்படுது. அதை சரி செய்வதற்காக பிரிட்டிஷ் அரசு ஒழுங்குமுறை சட்டத்தை அறிவிக்கும். அதன்படி தான் இந்த வங்காள ஆளுநர் நியமிக்கப்படுறார். வங்காளத்திற்கு ஒரு ஆளுநர், நிர்வாக அதிகாரிகளை கவனிப்பதற்காக இந்த ஆளுநர் நியமிக்கப்படுவார். அவருடைய பேர் தான் வாரன் ஹாஸ்டிங், முதல் வங்காள ஆளுநர். அடுத்து வாரன் ஹாஸ்டிங் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. வாரன் ஹாஸ்டிங் குறித்த சரியான கூற்றை. 1. அவர் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் ஜெனரல். 2. அவரது காலத்தில் 1774 கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுமா? இரண்டுமே சரிதான். ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் ஜெனரல் இந்த வாரன் ஹாஸ்டிங். 2வது பாருங்கள், அவரது காலத்தில் 1774 கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் நல்லா பாருங்கள். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஆனால் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1774. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த சட்டம்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் அமைப்பாங்க. எந்த ஆண்டு அமைத்தாங்கன்னா 1774. கொஞ்சம் டெப்த்தாக பாருங்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இரண்டுமே சரிதான். அடுத்து 6வது கேள்வி, இந்தியர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்க வழிவகை செய்த சட்டம் எது? இந்தியர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்க வழிவகை செய்த சட்டம். ஆன்சர் சொல்லட்டுமா? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1813 பட்டய சட்டம். 1813 பட்டய சட்டம். இதுதான் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம். பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களின் கல்விக்காக நிதி ஒதுக்கிய முதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை இதுதான். அதே போல் இந்த சட்டத்தின்படி தான் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து மதம் பரப்பவும் கல்வி நிறுவனங்களை நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் தான். அதுக்கு முன்னாடி தடை செஞ்சு வச்சுருந்தாங்க. 1793 அதை தடை செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த பட்டய சட்டத்தின் மூலம் தான் அதற்கான அனுமதியும் தருவாங்க. மதம் பரப்புவதற்கான அனுமதியும் 1813 பட்டய சட்டத்தின்படி தான் தருவாங்க. அதே போல் கல்விக்கும் 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு இந்த சட்டத்தின் மூலம் தான் ஒதுக்குவாங்க. அடுத்து 7வது கேள்வி, பொறுத்துக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 படிக்கிறேன் பாருங்கள். ஏ 1784 பிட் இந்திய சட்டம். ஆப்ஷன் பி பாருங்கள் 1858 இந்திய அரசு சட்டம். ஆப்ஷன் சி பாருங்கள் 1861 இந்திய கவுன்சில் சட்டம். ஆப்ஷன் டி 1892 இந்திய கவுன்சில் சட்டம். பட்டியல் 2 படிக்கிறேன் பாருங்கள். சட்டமன்றத்தில் இந்தியர்களுக்கு முதல் வாய்ப்பு. 2 பாருங்கள் கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கம். 3 தேர்தல் முறை மறைமுகமாக அறிமுகம். டி விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. ஆன்சர் பண்ணுங்கள், டைம் கொடுக்குறேன். ஆன்சர் சொல்லட்டுமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொறுத்தலாம். 1784 பிட் இந்திய சட்டம். 1784 பிட் இந்திய சட்டம். கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கம். ஆப்ஷன் பி பாருங்கள் 1858 இந்திய அரசு சட்டம். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இந்த சட்டத்தின் மூலம்தான் 1600 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வணிக உரிமை ரத்து செய்யப்பட்டு இதோட விக்டோரியா மகாராணியின் கீழ் இந்தியா செயல்படும். பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியாவின் கீழ் இந்தியா செயல்படும் என்ற ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. 1858 இந்திய அரசு சட்டத்தின் மூலம்தான். 1861 சட்டமன்றத்தில் இந்தியர்களுக்கு முதல் வாய்ப்பு. ஆப்ஷன் டி பாருங்கள் 1892 இந்திய கவுன்சில் சட்டம்.
தேர்தல் முறை மறைமுகமாக அறிமுகம். தேர்தல் முறை மறைமுகமாக அறிமுகம். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்க. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. எந்த சட்டத்தின் மூலம் அரசு பணிகளுக்கு நிரந்தர போட்டித் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த சட்டத்தின் மூலம் அரசு பணிகளுக்கு நிரந்தர போட்டித் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சொல்லுங்க. 1853 பட்டய சட்டம். 1853 பட்டய சட்டம். இதன் மூலம் தான் திறந்த போட்டித் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. 1861ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் எவை? இந்திய கவுன்சில் சட்டம் 1861 சிறப்பு அம்சம் கேட்டிருக்காங்க. 1, இலாக்கா ஒதுக்கீட்டு முறை அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது. இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சரவை, இந்த 1861 சட்டத்தின் மூலம் தான் கொண்டு வரப்பட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுபோல் வைஸ்ராய்க்கு அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த சட்டமா? 1862 3 இந்தியர்கள் சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டனர். ஆன்சர் பண்ணுங்கள் சரியான. ஆன்சர் சொல்லட்டுமா? 3மே சரிதான், அனைத்தும் சரி. இலாக்கா ஒதுக்கீட்டு முறை அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது. எஸ், அந்த அமைச்சரவை இந்த ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. வைஸ்ராய்க்கு அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. இதுவும் சரிதான். ஓகேங்களா? தற்பொழுது குடியரசுத் தலைவர் எந்த சட்டத்தின் மூலம் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்? கமெண்டில் சொல்லுங்கள். எந்த சட்டம், எந்த அரசியலமைப்பு சட்டம்? அப்பயும் சரி இப்பயும் சரி 6 மாதங்களுக்கு தான் அந்த சட்டம் செல்லும். பிரிட்டிஷ் காலத்துலேயும் 6 மாதங்களுக்கு தான் செல்லும், தற்பொழுதும் 6 மாதங்களுக்கு தான் செல்லும். நம்மளுடைய குடியரசுத் தலைவர் எந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த அவசர சட்டத்தை அமுல்படுத்துகிறார்? கமெண்டில் சொல்லுங்கள். 1862 3 இந்தியர்களுக்கு சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டனர். 3 இந்தியர்கள் சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டனர். எஸ், சரி. அந்த 3 இந்தியர்கள் யாருன்னா, பாட்டியாலா மகாராஜா, பனாரஸ் ராஜா, சர் தினகர் ராவ். இந்த 3 பேர் தான் இந்திய சட்டமன்றத்திற்குள் நியமிக்கப்படுவார்கள். அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்லட்டுமா? மிண்டோ பிரபு. ஆன்சர் ஆப்ஷன் பி, மிண்டோ பிரபு. மிண்டோ மார்லி சட்டத்தின் மூலம்தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும். 1909 தான் இந்த மிண்டோ மார்லி சட்டம் கொண்டு வருவாங்க. இதில் மிண்டோ என்பவர் இந்தியாவின் வைஸ்ராய், மார்லி என்பவர் அயலுறவு செயலாளர். லண்டனில் இருப்பார் இவர், இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர். இந்த முன்னெடுப்பை எடுத்தவர் இந்தியாவில் மிண்டோ பிரபு. ஓகேங்களா? அதனால் ஆன்சர் ஆப்ஷன் பி, மிண்டோ. 11வது கேள்வி. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம்? மாகாணங்களில் இரட்டையாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். ஆன்சர் பண்ணுங்க. ஆயிரத்தி 1919 இந்திய அரசு சட்டம். 1919 இந்திய அரசு சட்டம் தான் மாகாணங்களில் இரட்டையாட்சியை அறிமுகப்படுத்தும். ஒதுக்கப்பட்ட துறைகள் என்றும் மாற்றப்பட்ட துறைகள் என்றும் பிரிப்பாங்க. அதில் ஒதுக்கப்பட்ட துறைகள் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருக்கும், பிரிட்டிஷினுடைய ஆளுநர் கண்ட்ரோலில் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகள் இந்திய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதே போல் மத்தியில் ஈரவை சட்டமன்றத்தை அமுல்படுத்தும் இந்த சட்டம். 1919 இந்திய அரசு சட்டம் தான் மத்தியில் ஈரவை, மேலவை கீழவை என்று ஈரவை நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்தும். இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 12வது கேள்வி, கூற்று ஏ. 1935ஆம் ஆண்டு சட்ட மாகாணங்களில் 1935ஆம் ஆண்டு சட்டம் மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை ஒழித்தது.
இச்சட்டம் மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது. ஆன்சர் பண்ணுங்கள். 1935ஆம் ஆண்டு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தது. இந்த சட்டம் தான் மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது. ஆன்சர் எஸ், சரி. ஓகேங்களா. ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 1919 போடப்பட்ட இரட்டையாட்சி மாகாணங்களுக்கு இரட்டையாட்சியை அமல்படுத்துவாங்கள்ல, அதை நீக்கியது இந்த சட்டம் தான். 1935 சட்டம் தான் இரட்டையாட்சி முறையின் நீக்கம். அப்போது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 13வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக அடிப்படையாக அமைந்த சட்டம் எது? இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக அடிப்படையாக அமைந்த சட்டம். ஆன்சர் சொல்லட்டுமா? 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். 14வது கேள்வி. அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என்று ஜவஹர்லால் நேருவால் விமர்சிக்கப்பட்ட சட்டம் எது? அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என ஜவஹர்லால் நேருவால் விமர்சிக்கப்பட்ட சட்டம் எது? ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம் தான் அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என்று ஜவஹர்லால் நேரு விமர்சிப்பார். அடுத்து முதல் நபர்களை பொறுத்துக. எலிஜா ஹிம்பே, மெக்கல்ல பிரபு, எஸ்பி சிங்கா, கானிங் பிரபு. பதவிகள் பாருங்கள். முதல் சட்ட உறுப்பினர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, முதல் வைஸ்ராய், வைஸ்ராய் நிர்வாக குழுவின் முதல் இந்தியர். சரியாக பொறுத்துங்க. ஆன்சர் சொல்லட்டுமா? எலிஜா ஹிம்பி. எலிஜா ஹிம்பி உச்சநீதிமன்ற முதல் தலைமை நீதிபதி. மெக்கல்லோ பிரபு முதல் சட்ட உறுப்பினர். எஸ்பி சிங்கா வைஸ்ராய் நிர்வாக குழுவின் முதல் இந்தியர். கானிங் பிரபு முதல் வைஸ்ராய். கானிங் பிரபு முதல் வைஸ்ராய். இப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16வது கேள்வி. இந்தியா கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்ட முதல் நபர் யார்? இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்ட முதல் நபர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்டவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. முதல்ல வங்காளத்தை மையமாக கொண்டு தான் நிர்வாகத்தை தொடங்குவாங்க. வாரணாசிங் வங்காள கவர்னராக நியமிக்கப்படுவார். அந்த பதவி தான் இந்திய கவர்னர் ஜெனரலாக மாற்றப்படும் வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கடுத்தது இந்தியாவின் வைஸ்ராயாக மாற்றப்படுவார். கானிங் பிரபு பொறுப்பேற்பார். அடுத்து 17வது கேள்வி. கூற்று. 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இந்திய மக்கள் தங்களின் மேக்னா கார்ட்டா உரிமை சாசனம் என்று கருதினர். இச்சட்டத்தின் மூலம் கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்திய பிரிட்டிஷ் மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு வந்தது. ஆன்சர் பண்ணுங்கள். 1600 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ற வணிக நிறுவனம், தனியார் வணிக நிறுவனம் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வருவாங்க. அவங்க வணிகத்தையும் கைப்பற்றுவாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகத்தையும் கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா. அதிலிருந்து 1858 வரை இந்தியாவில் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ற தனியார் நிறுவனம் ஆட்சி செய்கிறது. நிர்வாக சீர்கேட்டால் பிரிட்டிஷ் என்ன பண்ணும்? 1858 பெரும் புரட்சி. ஓகேங்களா. ஒரு பெரும் புரட்சி 1857 நடக்கும். அதன் காரணமாக 1858 பிரிட்டிஷ் அரசு அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்த வணிக உரிமையை ரத்து செய்துவிட்டு இத்தோட இந்தியாவை தங்கள் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் ஆட்சி செய்யும் என்று அறிவிக்கிறது. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது கேள்வி. எந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவின் ஆட்சி மொழி பாரசீக மொழியிலிருந்து ஆங்கிலமாக மாற்றப்பட்டது? எந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவின் ஆட்சி மொழி பாரசீக மொழியிலிருந்து ஆங்கிலமாக மாற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1833 பட்டய சட்டம். 1833 பட்டய சட்டத்தின் மூலம்தான் பாரசீக மொழியை ரத்து செய்துட்டு ஆங்கில மொழியை இந்தியாவில் ஆட்சி மொழியாக மாற்றுவார்கள்.
19வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் 1813 பட்டய சட்டம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. கம்பெனியின் இந்திய வணிக முற்றுரிமை ரத்து செய்யப்பட்டது. 2. தேயிலை மற்றும் சீனாவுடனான வணிகத்தில் மட்டும் கம்பெனியின் முற்றுரிமை தொடர்ந்தது. 3. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவிற்கு நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. சரியான ஆன்சர் சொல்லுங்கள். 1813 பட்டய சட்டம். சொல்லட்டுமா? கம்பெனியின் இந்திய வணிக முற்றுரிமை ரத்து செய்யப்பட்டது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த வணிக உரிமையை கொடுக்குறாங்கல்ல, பிரிட்டிஷில் இன்னும் இருக்கிற சில வணிக கம்பெனிகள் நாங்களும் இந்தியாவில் வணிகம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்பாங்க. இந்த பட்டய சட்டத்தின் மூலம் அவங்களுக்கும் வணிக உரிமையை கொடுக்குறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் பிற வணிக நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் தேயிலை வணிகம் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மட்டும்தான் தேயிலைக்கான வணிகம் கொடுப்பாங்க, பிற கம்பெனிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதான் தேயிலை மற்றும் சீனாவுடனான வணிகத்தில் மட்டும் கம்பெனியின் முற்றுரிமை தொடரும், மற்ற இடத்துலலாம் பிற கம்பெனிகளுக்கும் அளவு கொடுத்துருவாங்க. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவிற்குடைய அனுமதி வழங்கப்பட்டது. 1813 பட்டய சட்டத்தின் மூலம்தான் இந்த மத பரப்பாளர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ 3 கூற்றுகளுமே சரிதான். ஓகேங்களா? அனைத்தும் சரி. 20வது கேள்வி. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாற்றப்பட்ட துறைகள் எவை? 1919 சட்டத்தின்படி மாற்றப்பட்ட துறைகள். ஆன்சர் பண்ணுங்கள். கல்வி, சுகாதாரம் இது மாற்றப்பட்ட துறைகள். ஆன்சர் நான் இதிலே கொஞ்சம் டிக் பண்ணிகிட்ருக்கு. கல்வி, சுகாதாரம் மாற்றப்பட்ட துறைகள். அதாவது மாற்றப்பட்ட துறைகளெல்லாம் என்னென்ன இருக்குன்னா, கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி, நிர்வாகம், விவசாயம், இது அனைத்துமே மாற்றப்பட்ட துறைகளில் இருக்கும். ஒதுக்கப்பட்டதில் சட்டம், ஒழுங்கு, நிதி, நில வருவாய், நீர்ப்பாசனம், இது ஒதுக்கப்பட்ட துறைகளில் இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறைகள் என்பது அதிகாரம் மிக்கது, அது பிரிட்டிஷருடைய கண்ட்ரோலில் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகள் சற்று அதிகாரம் குறைந்த துறைகள், இது எல்லாமே இந்திய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 3 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 3 தான் சரி. அடுத்து 21வது கேள்வி. கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகள் நீடித்த முதல் பட்டய சட்டம் இது. கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீடித்த முதல் பட்டய சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1793 பட்டய சட்டம். 1793 பட்டய சட்டம் தான் முதலாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமையை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்த சட்டம். அடுத்து 22வது கேள்வி. 1853ஆம் ஆண்டு சட்டத்தின்படி சட்டம் இயற்றுவதற்கு எத்தனை புதிய உறுப்பினர்கள் தலைமை ஆளுநர் குழுவில் சேர்க்கப்பட்டனர்? 1853ஆம் ஆண்டு சட்டத்தின்படி சட்டம் இயற்றுவதற்கு எத்தனை புதிய உறுப்பினர்கள் தலைமை ஆளுநர் குழுவில் சேர்க்கப்பட்டனர்? ஆன்சர் பண்ணுங்க. 6 உறுப்பினர்கள். எத்தனை உறுப்பினர்கள்? 6 உறுப்பினர்கள். 23வது கேள்வி. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அதிகார பகிர்வு குறித்த பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? கூட்டாட்சி பட்டியல் எந்த சட்டத்தின்படி இதை பிரிக்கிறாங்க பாருங்கள். 1935 அரசு சட்டத்தின்படி தான் 3 துறைகளாக பிரிப்பாங்க. கூட்டாட்சி பட்டியலில் 59 துறைகள், மாகாண பட்டியலில் 54 துறைகள், கூட்டு பட்டியலில் 36 துறைகள்னு பிரிப்பாங்க. அதை சரியாக பொருந்தியுள்ளது கேட்டிருக்காங்க. 3மே சரியாக தான் பொருந்தியுள்ளது. அனைத்துமே சரிதான். 24வது கேள்வி. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1926. 1926 தான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. அடுத்து 25வது கேள்வி. 1947 இந்திய சுதந்திர சட்டத்தின்படி புதிய அரசியலமைப்பு உருவாகும் வரை இந்தியாவின் நிர்வாகம் எந்த சட்டத்தின்படி நடைபெறும் என முடிவானது? 1947 இந்திய சுதந்திர சட்டத்தின்படி புதிய அரசியலமைப்பு உருவாகும் வரை இந்திய நிர்வாகம் எந்த சட்டத்தின்படி நடைபெறும் என முடிவானது?
1935 இந்திய அரசு சட்டத்தை பின்பற்றி நீங்கள் அதுவரை ஆட்சி செய்யலாம் என்று பிரிட்டிஷ் அரசு சொல்லும். சரிங்க, 25 கேள்விகள் பார்த்து முடிச்சிருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். வேறு எதனா நீங்கள் சொன்னோம்னாலும் கமெண்டில் சொல்லலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் முடிச்சுக்கோங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எதை சொல்லனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.